கேள்வி சூர்யா 45 படம் படப்பிடிப்பு எந்த நிலையில இருக்கு, எவ்வளவு முடிஞ்சிருக்கு, படம் எப்போ ரிலீஸ்? எல்லாருக்கும் வணக்கம். சூர்யா 45 ஷூட்டிங் இன்னும் ஒரு வாரத்தில் முடிய போகுது. ஸோ இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ரிலீஸ் வந்து இன்னும் தேதி ஒரு சரியான நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். இதனுடைய படத்தை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே ஜூன் 2nd or 3rd வீக்லேருந்து வர ஆரம்பிக்கும். அண்டு இந்த படம் ஒரு செலிப்ரேஷன், கம்ப்ளீட் செலிப்ரேஷன் ஃபில்ம். ஸோ அதனால் வந்து இது ஒரு பண்டிகை நாளில் ஒரு மக்கள் கொண்டாட்டத்தோடு இது வந்து கொண்டாட்டமாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். பண்டிகை நாள் தீபாவளிக்கு வர பண்டிகை நாளாக இருக்கும். தலைப்பு அந்த கருப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஜூன் மிட்லேருந்து உங்களுக்கு வரிசையாக வந்து அதோட அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்கும். கைதி சார், கைதி 2 இந்த கைதி 2 இந்த அளவுக்கு இருக்கு பாசிபிள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதோட ஓகே சாரும் சரி கார்த்தி சார் அதோட ஒர்க் ஆரம்பித்தாச்சு. ஒரு மாதம் முன்னாடியே அதோட வேலைகள் ஆரம்பித்தாச்சு. இந்த வருஷ கடைசியில் அதனுடைய இது வேலைகள் தொடங்கும். ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸோட பெரிய படம் இந்த வருஷம் என்ன யாரோட கூட்டணியில் எதிர்பார்க்கலாம்? ஆல்ரெடி ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, அதான் பெரிய படம். அண்டு இப்போ கார்த்தி சாரோட இருக்கக்கூடிய அடுத்த படம் டானாக்காரன் டைரக்டர் திரு தமிழ் அவரோட டைரக்ஷனில் இருக்க படம். அது இப்போ அதனுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பித்தாச்சு. அதனுடைய நெக்ஸ்ட் மந்தில் ஆரம்பத்தில் ஷூட்டிங் நடக்க போகுது. அண்ட் தென் அது முடிஞ்ச உடனே இமீடியட்டாக கைதி 2 எப்போ ஷூட் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு சார்? கைதி 2 இந்த படம் முடிஞ்சோடனையும் எப்போ எதிர்பார்க்கலாம் ஷூட் ஆரம்பிக்குது அப்படின்றப்ப? டிசம்பர்லேருந்து ஷூட் போகிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. எல்லாரும் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஆல் நோ they've given such quality films and சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லாமல் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க. ஐட் லைக் டு இன்வைட் SR பிரபு அவர்கள் ஃப்ரம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ் மேட்னியை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்து மூலமாக வெளியிடுறதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி சினிமா, தமிழ் சினிமா நிலையமாக மொத்த இந்திய சினிமாவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு இருந்த சில பிஸ்னஸ் அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுடைய சுறுசுறுப்பை கொஞ்சம் குறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி நல்ல நிழலில் இருந்தவங்களுக்கு திடீர்னு மார்க்கெட் சினாரியோலாம் மாறி எல்லோரும் எந்திரிச்சு நிழலில் தேடி ஓடுற மாதிரியான ஒரு சினாரியோ இப்போது லாஸ்ட் ஒரு 1 இயராக இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று நான் பார்க்குறேன். இது இண்டஸ்ட்ரி எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பக்கம் சடனாக திரும்பினா இல்லை, இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது, நம்ம தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து தியேட்டரில் நம்ம பார்க்குறோம். இங்கே ஓடக்கூடிய படங்கள் மக்கள் இன்னும் தியேட்டருக்கு நிறைய வந்து படம் பார்க்குறாங்க, நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற கட்டத்தில் எல்லாரும் ஒரு படம் ஆரம்பிக்கிறப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நம்மளுடைய கனவு நிறைவேறணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்தோட ரொம்ப பாசிட்டிவாக தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆரம்பிக்கிற எல்லா படங்களும் அதே மாதிரியான அவுட்புட்டோட வந்து முழுமை பெறுறது இல்லை. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதுக்கு நிறைய வெவ்வேறு விதமான கலைஞர்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு பொருத்தமான ஒரு ஒர்க் ஒன்று தேவைப்படுது. அந்த ஒர்க்கு நல்லபடியாக அமைஞ்ச ஒரு படமாக நான் மெட்ராஸ் மேட்னி படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா தனிப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம இந்த படத்தில் வந்து இல்லை இவங்களோட ஒர்க்கு தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கும் ரொம்ப இலகுவாக அந்த படத்தை தாண்டி இல்லாமல் எல்லாமே படத்துக்குள்ளே இருக்கிறது இந்த படத்தினுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், இது வந்து இந்த படத்தினுடைய நம்மளை இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம இந்த படத்தை பண்ணுறப்போ இது சரியான படமாக இருக்கணும், ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்கிற ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பண்ணுறோம்.
அந்த விதத்தில் இந்த படம் பார்த்த உடனே தோணுச்சு, இல்லை இந்த படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விஷுவலாக ஆகட்டும், இந்த ஸ்டோரி ஆகட்டும், ஏன்னா சின்ன பட்ஜெட்டு படம் இல்லை சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு எப்பவுமே நம்மளே வகைப்படுத்திகிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை ரொம்ப யதார்த்தமாக அதே நேரத்தில் ரசிக்கும்படியாக வந்து இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் மேட்னின்னா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை வந்து ஒரு மேட்னி ஷோவாக நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவம் தான். நிறைய விஷயங்கள் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்த கேரக்டர்ஸை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை திரு கார்த்திகேயன் மணி அவர்கள், ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் படம் எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் படம் சொல்லலாம். ஏன்னா இதில் இன்டர்நேஷ்னல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு 2 தயாரிப்பாளர்கள் இதில் வந்து அவங்க ஆல்ரெடி ஹாலிவுட் படங்களை எடுத்தவங்க தான். ஆனால் அவங்க மொத்தமாக இது வரைக்கும் அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்களா? ஓ பரவாயில்ல. ஏன்னா முழுசாக அவர் திரு கார்த்திகேயன் அவர்களை நம்பி அவர் ஒப்படைச்சிருக்காரு. அதே மாதிரி அவருடைய டீமுக்கு இந்த படத்தை நம்பி ஒப்படைச்சிருக்காரு. 2000 ரூபா தான் குறைச்சி மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு படம் நல்லா வர்றது அவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதிலிருந்து அந்த படத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு 3-4 மிக குறிப்பிடக்கூடிய நல்ல நடிகர்கள் வந்து வருவாங்க. அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுப்பாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. ஐ ஃபீல் ஆனந்த் வில் பி ஒன் ஆஃப் த நோட்டபிள் கேமராமேன் அப்படின்னு நான் அப்படி இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் அபிஷேக் எழுதி கொடுத்த எல்லாமே பேச முடியல, பட் ஓரளவுக்கு எல்லாம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஸ்னேகன் சார், உங்களோட ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்டு பாலசாரங்கன் அவரோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த படத்துக்கு சத்யராஜ் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல படம் நடக்கிறப்ப எல்லாருமே அது தானாக அது அமையும். இந்த படத்துக்கு அது எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே வகையில் மக்களோட ஆதரவும் நல்ல வகையில் அமையும்னு நான் நம்புகிறேன். அண்டு காளியங்க சார், உங்களோட ஒர்க் அருமையாக இருந்துச்சு. ஒரு திடீர்னு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு மூமெண்ட்டில் அடடே இவர் வச்சு ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் படமே பண்ணலாம் போல இருக்கு, அவ்வளோ மாசாக இருக்காரு அப்படி இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபில்மாக தான் நான் பார்க்குறேன். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், ஒரு அந்த 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 குடும்ப தலைவன் அவன் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்கிறதா இந்த படம். அது கண்டிப்பாக அது எல்லோரும் உணர்வோம் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒரு பாட்டை நானும் எங்களுடைய நிறுவனம் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய நன்றிகள். அண்டு தேங்க்ஸ் குஹன் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.